வணக்கம் மக்களே. ஒரு மனுஷனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஃபோன் இல்லாத எந்த மனுஷனும் இல்லை. ஃபோனு ரொம்ப அத்தியாவசிய தேவையாயிருச்சு எல்லாருக்கும். அதுக்கு தகுந்த நெட்வொர்க்கு தேவை. கம்மி ரேட்டில் எந்த நல்ல நெட்வொர்க் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டுக்கிறோம். சரி, நமக்கெல்லாம் 30 நாள் 31 நாள் ஒரு மாதம் அப்படின்னா, ஃபோன் கம்பெனிக்காரங்களுக்கெல்லாம் 28 நாள் தான் ஒரு மாதம். இதனால் வருஷத்துக்கு 13 மாதம் வருது அவங்களுக்கு. சரி, அதுக்கும் பரவாயில்லன்னு சொல்லி காசு கட்டுறோம், நெட்வொர்க் வாங்குகிறோம், நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஜியோ கம்பெனி அப்படிங்கிறது 2016 தான் என்ட்ராச்சு. கம்மி டாரிஃபில் ஜனத்துக்கு நெட்வொர்க் தரோம் சொல்லி உள்ளே என்ட்ரானாங்க. அவங்க என்ட்ரானப்போ அவங்க கூட போட்டி போட முடிஞ்ச கம்பெனிஸ் வந்து ஏர்டெல்லும் வோடஃபோனும் தான் போட்டி போட முடிஞ்சுது. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, இல்லாமலே ஆயிட்டாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ தான் நின்றுருக்கு. கவர்மெண்ட் கம்பெனி பிஎஸ்என்எல். ஸோ அந்த கணக்கெடுப்பில் பார்த்தா ஜியோ யூசர்ஸ் 42 crores இருக்காங்க, ஏர்டெல் யூசர்ஸ் 38 crores இருக்காங்க, வோடஃபோன் யூசர்ஸ் 19 crores இருக்காங்க, பிஎஸ்என்எல் யூசர்ஸ் 8.8 crore தான் இருந்தாங்க. இப்போது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம், ஜூன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஜியோ கம்பெனி 20% டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஏர்டெல்லும் வோடஃபோனும் கூட இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்க போனால், 5G சர்வீஸ் வருது, நாங்கள் கொண்டு வர போகிறோம், அதனால தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்ல சர்வீஸ் இருந்தால், நல்ல நெட்வொர்க் இருந்தால் நமக்கு தானே நல்லதுன்னு சொல்லி ஜனமும் சும்மா ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அதிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 GB 1.5 GB யூஸ் பண்ணுற எந்த நெட்வொர்க்காரங்களுக்கும் 5G சர்வீஸ் கிடையாது. பர் டே 2 GB யூஸ் பண்ணால் மட்டும்தான் 5G சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் கடுப்பான ஜனம் ஒரு 2.5 லட்சம் பேர் பிஎஸ்என்எல் சிம்முக்கு மாறிட்டாங்க. 25 லட்சம் பேர் புது சிம் வாங்கியிருக்காங்க பிஎஸ்என்எல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோடது என்ன நெட்வொர்க்? எதுக்கு மாறலாம்? கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். தேங்க்யூ.